இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. யோபு 37வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, இது எனக்கு எப்படி நடக்கும் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் வழியும் வாய்ப்பும் இல்லாத இடத்துல தான் உங்களுக்கு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இவ்வளவு பெரிய காரியம் எப்படி இது எனக்கு நடக்கும், இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு சாத்தியமே இல்லை, நான் அழுது கொண்டிருக்கிறேன், அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன், கவலையோடு கூட இருக்கிறேன், மனபாரத்தோடு கூட இருக்கிறேன், மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறேன், இந்த நிலைமையில எனக்கு அற்புதம் நடக்குமா? நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். தேவன் உங்களுக்கு செய்ய போகிறதை உங்க கண்கள் காணவும் இல்லை, உங்களுடைய காதுகள் கேட்கவும் இல்லை. ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்திராத வேளையிலே உங்களுக்கு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவர் மேல வைத்த ஒரு நம்பிக்கை உங்களை இன்னும் ஆழமா அவருக்குள்ள நிலைத்திருக்க செய்யலாம். ஆண்டவர் என்ன கைவிட மாட்டாரு, எப்படியாகிலும் இந்த காரியத்தை எனக்காக செய்து முடிப்பார் என்று உள்ளத்தின் ஆழத்துல ஒரு நம்பிக்கை இருக்கலாம். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய போகிறார். கிரகிக்க முடியாத, நீங்க எதிர்பார்த்திராத அந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. ஒருவேளை நிறைய மனுஷர்கள் உங்களை நோகடித்து இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம். உனக்கு இது நடக்கவே நடக்காது, இனிமே திருமணம் நடக்காது, இனிமே உனக்கு வேலை கிடைக்காது, இனிமே அந்த கடன் உனக்கு அடபடாது, இனிமே அந்த வியாதியிலிருந்து உனக்கு சுகமே இல்லை, நெகட்டிவான வார்த்தைகளே உங்களை பேசி பேசி உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். உங்க அங்கலாய்ப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய கவலைகள் உங்களை விட்டு மாறப்போகிறது. வழியே இல்லாத இடத்துல, வாய்ப்பே இல்லாத இடத்துல இது எப்படி நடக்கும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிற அந்த தருணத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாரு. நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தகப்ப நீர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் காரியங்கள் நடப்பதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம், ஜெபித்து கொண்டிருக்கலாம், நம்பிக்கையோடு கூட இருக்கலாம். ஆண்டவரே, அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம், காயப்பட்டு இருக்கலாம், நெருக்கப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு இவங்களுக்கு ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து உடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.